Hello students. Already நம்ம physicsல பாத்தீங்கன்னா dual nature of radiation and matter பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த photoelectric effect வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ அந்த photoelectric effectனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். Whenever the photons of light வந்து hit on a material, what happens? The electrons will be emitted. Those electrons emitted by the photons are called photoelectrons. இது எல்லாமே நம்ம டீடைலா பார்த்தோம். இப்போ இந்த loss of photoelectric effect, இந்த எஃபெக்ட் நடக்கும்போது அதுல இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட அந்த மாறாத சில அந்த கான்ஸ்டன்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து ஒரு லாஸா தொகுத்திருப்பாங்க விதிகளா. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இது இன்டென்சிட்டி ஃப்ரீக்வென்சி ரெண்டு விஷயம் மாறி மாறி வருது இல்லையா. இன்டென்சிட்டிங்கிறது பியூரா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட், கரெக்டா? சோ அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி. இது மாற போறது கிடையாது. ஓகே, இதே மாதிரி மேக்ஸிமம் கைனெடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வென்சி. அப்போ மேக்ஸிமம் கைனெடிக் எனர்ஜி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் கைனெடிக் எனர்ஜி இருக்கவே இருக்காது. இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் கைனெடிக் எனர்ஜி இருக்கவே இருக்காது. நாலாவது பாத்தீங்கன்னா த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வென்சி பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃப்ரீக்வென்சி வந்து மாற 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 மேக்ஸிமம் கைனெடிக் எனர்ஜி மாறுது. ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு குறிப்பிட்ட மினிமம் ஃப்ரீக்வென்சி இருந்தாதான் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷனே நடக்கும். நம்ம முதல்ல சொல்லணும்ல, அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அதை தாண்டி வந்தாதான் நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். அதே மாதிரி தான் அப்ப எனர்ஜிக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும்போது ஃப்ரீக்வென்சிக்கும் கண்டிப்பா லிமிட் இருக்கு. அதுக்கு கம்மியா நீங்க ஃப்ரீக்வென்சி கொடுத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து தன்னுடைய ரெக்வயர்ட் எனர்ஜியவே அக்யூர் பண்ணாது. அதுக்கப்புறம் எப்படி இது வெளியே வரும்? அப்ப the minimum frequency required for the occurrence of photoelectric effect is called ஓகேவா threshold frequency. அதுக்கப்புறம் கடைசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா நோ டைம் லேக். அதாவது அவ்வளவு வேகமா இருக்குமா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10⁻⁹ செகண்ட்ஸ், 0 செகண்ட் தான், கிட்டத்தட்ட உடனே வெளியே வந்துரும், எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆயிரும். அதாவது there is no time lag between the emission of electrons and the incident of light. லைட் இன்சிடென்ட் ஆகுது, எலக்ட்ரான் எமிட் ஆகுது, there is no time lag அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்போ இந்த லாஸ் வந்து இப்போ மேக்ஸ்வெல் தியரியோட கம்பேர் பண்றோம். மேக்ஸ்வெல்ஸ் உடைய வேவ் தியரி நம்ம மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல நம்ம பார்ப்போம். அந்த மேக்ஸ்வெல்ஸ் வேவ் தியரி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது அப்படின்னா, எலக்ட்ரானுடைய அந்த வெலாசிட்டி கைனெடிக் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனெடிக் எனர்ஜிங்க இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க தியரிட்டிக்கலா சொல்லியிருந்தாங்க. ஆனா நமக்கு இந்த இடத்துல பிராக்டிகலா பார்க்கும்போது இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணியே இல்ல, எலக்ட்ரான்ஸோட மேக்ஸிமம் கைனெடிக் எனர்ஜி இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணியே இல்ல அப்படிங்கிறது நமக்கு ப்ரூஃப் ஆகுது. கரெக்டா? எஸ், ஆஃப் கோர்ஸ். ரெண்டாவது என்னது அப்படின்னா, இப்போ there is no time lag ன்னு சொல்லிருக்காங்க. ஆனா மேக்ஸ்வெல் தியரி என்ன சொல்லுது, வேவ்ஸ் ஹிட் ஆறதுக்கும் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆறதுக்கும் நிறைய டைம் கேப் இருக்குன்னு சொல்லுது. ஆனா நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் சொல்லுது there is no time lag between அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, மேக்ஸ்வெல் தியரி சரியா எக்ஸ்பிளைன் பண்ணல சில கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, டைம் லேக் பத்தி சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸஸ் அந்த இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி வர்றது, இது எல்லாமே வந்து அப்ப மேக்ஸ்வெல் தியரி கரெக்டா எக்ஸாக்ட்டா டீடைலா கொடுக்கல. அப்ப நமக்கு என்ன ஆகுது, மேக்ஸ்வெல் தியரி ஃபெயில்ட் டு எக்ஸ்பிளைன் தி பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எங்க போயிருப்பாங்க அப்படின்னா, குவான்டைசேஷன் கான்செப்ட்டுக்கு போயிருப்பாங்க. குவான்டைசேஷன் கான்செப்ட்னா எனர்ஜி, ஓகேவா? சோ எனர்ஜி வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வென்சி. So energy is directly proportional to frequency. இதையுமே வந்து மேக்ஸ்வெல் தியரி என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, குறிப்பிட்ட கொஞ்சம் frequency இருந்தா கூட என்ன நடக்கும்னா எமிஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல அப்படி கிடையாது. த்ரெஷோல்ட் frequency இல்லாம நடக்கவே நடக்காது. அப்போ எல்லாமே முரண்பாடுதான். த்ரெஷோல்ட் frequencyலயும் மேக்ஸ்வெல் தியரி முரண்படுது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் அந்த இன்டென்சிட்டிலயும் முரண்படுது, டைம் லேக்லயும் முரண்படுது. ஓகே, சோ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா குவான்டைசேஷன் கான்செப்ட்டுக்கு வந்திருப்பாங்க. குவான்டைசேஷன் கான்செப்ட்னா என்னன்னா, எனர்ஜி எமிஷன் அப்படிங்கிறது டிஸ்கிரீட்டா இருக்கும், கண்டினியூஸா இருக்காது, அடுத்தடுத்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பதிலா எப்படி இருக்கும்னா, எலக்ட்ரான்ஸ் தான் எமிட் ஆகுது, அப்புறம் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் ஒவ்வொரு குவாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் E ப்ரொபோர்ஷனல் டு HV, அது வந்து h nu ன்னு மாத்திருப்பாங்க. சோ இது frequency, ஓகேவா? இது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஓகேவா? 6.626. ஓகே, சோ இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டா இங்க வந்திருக்கும். இது வந்து ஒரு குவாண்டா. இதே மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒவ்வொரு குவாண்டா. அப்ப மொத்தமா அந்த சிஸ்டத்துக்கு சொல்லணும் அப்படின்னா E = NhV. அந்த Nங்கிறது ஒரு நம்பர், ஹோல் நம்பர். அப்ப எனர்ஜியை ஹோலா தான் டிஃபைன் பண்ண முடியுதே தவிர கண்டினியூஸா டிஃபைன் பண்ண முடியல. they are called discrete energy. தனித்தனியா இருக்கிறது. ஓகே, இண்டிவிஜுவல் எலக்ட்ரான்ஸ் டீல் பண்றது. அப்ப குவாண்டா பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு பாக்கெட், ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொரு பாக்கெட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ there is no continuation அப்படிங்கிற மாதிரி
இந்த குவான்டைஸ் ஒட்டுமொத்தமா தான் நம்ம குவாண்டமாக்கல் முறையில தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி இப்போ இதுதான் வந்து இந்த குவான்டைசேஷன் கான்செப்ட் தான் ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிறாரு. ஐன்ஸ்டீன் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு சில விஷயங்கள் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லுவோம். அந்த போட்டான்ஸ்க்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. போட்டானோட கேரக்டரிஸ்டிக்னா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி வந்து இன்டென்சிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்காது, ரேதர் எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணிருக்கு. Highest frequency is there, then highest energy will be produced, highest kinetic energy will be produced, highest maximum velocity will be produced. அந்த மாதிரி அதே மாதிரி photons வந்து நியூட்ரலா இருக்கக்கூடிய photons emit ஆகி வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸா மாறுது. அப்போ அந்த photons வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலயோ இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலயோ அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா photonsக்கு வெலாசிட்டில வருது, அப்ப கண்டிப்பா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மொமெண்டம் இருக்கும். ஓகே, அந்த p = mங்கிற மொமெண்டம் இதையுமே இவர் டிஃபைன் பண்றாரு. E = h by lambda. அப்ப நான் என்ன எழுதுறேன், hc by lambda c ன்னு எழுதுறேன். இந்த hc by lambda வை நான் h nu ன்னு எழுதிக்கிறேன் divided by c. ஏன் hc by lambda வை நான் h nu ன்னு எழுதுறேன் அப்படினா frequency which is equal to c by lambda, அதாவது velocity of light divided by wavelength of that particular light. ஓகே, அதோட frequency வேணும் அப்படினா அப்போ நான் என்ன எழுதிக்கலாம், இந்த மாதிரி கூட எழுதிக்க முடியும். அதனால in terms of lambda உள்ள நான் கொண்டு வரேன். இதெல்லாம் வந்து என்னதுன்னா மொமெண்டம். ஓகேவா, சோ இது வந்து e கிடையாது, மொமெண்டம். மொமெண்டம் in terms of frequency and velocity வச்சு நான் Planck's constant வச்சு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். சோ இதெல்லாம் வந்து ஐன்ஸ்டீன் வந்து ஒரு போட்டானுக்காக கொடுத்த அந்த கேரக்டரிஸ்டிக். இத வச்சு ஐன்ஸ்டீன் ஒரு எனர்ஜி டிரைவ் பண்றாரு. இன்னும் என்ன சொல்றாரு ஐன்ஸ்டீன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் ஹிட் ஆகும் போது, ஒரு எலக்ட்ரான் வந்து மேலே ஹிட் ஆகும் போது எனர்ஜி கன்சர்வ் ஆயிருமா, மொமெண்டம் கன்சர்வ் ஆயிரும், எல்லாமே கன்சர்வ் ஆகுது. ஓகே, ஆங்குலர் மொமெண்டம் கூட கன்சர்வ் ஆயிரும். ஆனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் கன்சர்வ் ஆகாது. அந்த அமௌண்ட், அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் வந்து இஸ் நாட் கன்சர்வ் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஏன் கன்சர்வ் ஆகாது அப்படின்னா இதோட எண்ணிக்கை வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், போட்டான்ஸ் வந்து ஹிட் ஆகுது, ஹிட் ஆகி எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. அப்ப இந்த ஹிட் ஆகிற போட்டான்ஸ் வந்து ஒண்ணு எது நீங்க அப்சார்ப் ஆகலாம், இல்லாட்டி புது போட்டான்ஸா ரிலீஸ் ஆகலாம், அந்த போட்டான்ஸ் எலக்ட்ரானா மாறி சேர்ந்து ரிலீஸ் ஆகலாம், என்ன நம்பர்ல என்ன சேஞ்ச் வேணா நடக்கலாம். அதனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் இஸ் நாட் கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் எனர்ஜி கன்சர்வேஷனை வச்சு அவர் ஒரு டெரிவேஷனுமே கொடுக்குறாரு. எனர்ஜி கன்சர்வேஷன்னா நம்ம ஒரு மெட்டலுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறீங்களோ அந்த எனர்ஜி ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். அப்ப the energy you applied, okay, which is equal to, ஓகேவா, ஒர்க் ஃபங்க்ஷன். இதுல இருந்து வெளியே வர்றதுக்காகவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவாங்க, வெளியே வந்து மூவ் ஆறதுக்கு கைனெட்டிக் எனர்ஜிக்காகவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவாங்க. half mv². இந்த மாதிரி வருது. சப்போஸ் நான் வந்து குறிப்பிட்ட ஒரு எனர்ஜி மட்டும் தான் கொடுக்குறேன், அதனால என்ன பண்ண முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல சொன்னேன்ல 100ங்கிறது ஒர்க் ஃபங்க்ஷன், 120 நான் கொடுத்தேன் அப்படின்னா 100ங்கிறது அது எதுவா யூஸ் பண்ணிக்கும், வெளியே வர்றதுக்கு, 20ங்கிறது அதனுடைய ஸ்பீடா ஸ்பீடா வந்து யூஸ் பண்ணிக்கும். ஆனா இது கொடுக்காம வெறும் 100 மட்டும் கொடுத்தேன்னா வெளியே மட்டும் வந்து நிற்கும். அப்ப கைனெட்டிக் எனர்ஜி இருக்காது. கரெக்டா? அப்ப அந்த டயத்துல பாத்தீங்கன்னா அந்த frequency தான் threshold frequency, the minimum frequency required to come out. அப்ப அதான் வந்து potential அந்த இடத்துல. ஓகே, சோ அந்த threshold frequency. இந்த எலக்ட்ரான் வோல்ட் நான் எப்படி சொல்லிக்கலாம், எனர்ஜியை h nu னு சொல்லிக்கலாம் இல்லையா? அப்ப h nu naught threshold frequency னு சொல்றேன். அப்ப 5 naught அந்த இடத்துல உள்ள அந்த வர்க் ஃபங்க்ஷனை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். 5 naught 5 எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க, that is your choice. ஓகே, அப்ப இதோட நிறுத்தி இப்ப இத கொண்டு போய் இதல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். h nu = h nu naught plus half mv². இப்போ ஒரு கட்டத்துல கைனெடிக் எனர்ஜினா நம்ம மேக்ஸிமம் வச்சு டீல் பண்ணும்போது என்ன ஆகும், k max இந்த என்டையர் டேர்முக்கு பதிலா v max னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா k max னு வரும், which is equal to h nu minus h nu naught அப்படின்னு எழுதிக்க முடியும். கரெக்ட்டா? எஸ். சோ இத தான் என்ன பண்ணிருப்பாங்க, h nu minus 5 naught னு வச்சிருப்பாங்க. or otherwise இது வேற எப்படி எழுதலாம், h c, ஓகேவா, 1 by lambda minus 1 by lambda naught. c வந்து கான்ஸ்டன்ட் தான், லைட் ஆஃப். ஓகேவா, அந்த மாதிரி. சோ லைக்வைஸ் இல்லாட்டி h nu minus nu naught எப்படி வேணா ஃபார்முலா வச்சுக்கலாம். என்ன டிபெண்ட்ஸ் ஆன் தி டேட்டா they are given. ஓகேவா, இந்த மாதிரி வச்சு இவர் ஒரு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு கிராஃபும் வரைஞ்சு காட்டுறாரு. அவர் அந்த வேரியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன சொல்லி வரையறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட frequency வரைக்கும் எனக்கு என்ன நடக்கிறது இல்ல, இப்போ இது frequency, இந்த frequency வரைக்கும் எனக்கு என்ன கிடைக்கிறது இல்ல, கைனெடிக் எனர்ஜினாலும் வெலாசிட்டினாலும் ஒண்ணுதான், ஏன்னா they are directly proportional. அப்போ வெலாசிட்டி இது வந்து frequency, ஒரு குறிப்பிட்ட frequency அட்டைன் ஆற வரைக்கும், v0 அட்டைன் ஆற வரைக்கும் எனர்ஜியே இருக்காது, கைனெடிக் எனர்ஜியே இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்டா லீனியர்லி ப்ரொபோர்ஷனல். மேக்ஸிமம் வெலாசிட்டி இந்த இடத்துல வந்து
மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அட்டைன் ஆகிற பாயிண்ட் தான் v, அதாவது நியூ ஃப்ரீக்வன்சி. இந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி அதே மாதிரி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அட்டைன் ஆகும். ஸோ டில் தட் இந்த போர்ஷன் அப்படியே இங்கே எடுத்து வைங்க, ஜீரோட கொண்டு வந்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் h nu naught ஒர்க் ஃபங்க்ஷன். இந்த போர்ஷன்ல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா h nu the total energy given, ஓகேவா? எஸ். ஸோ இது அவர் கொடுத்த விஷயம். ஸோ இந்த மாதிரி ஐன்ஸ்டீன் டிரைவ் பண்றாரு. இதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப ஈஸியாக பார்த்துக்குங்க. அண்ட் ஃபோட்டோ செல்ஸ், ஃபோட்டோ எமிசிவ் செல், ஃபோட்டோ வோல்டேக் செல், ஃபோட்டோ கண்டூசிவ் செல்ஸ், இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கும். அதில் ஃபோட்டோ எமிசிவ் செல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுதுங்கிறது. தட் யூ கேன் கோ த்ரூ யுவர் சைட், ஓகேவா? ஒரு டைட்டா ஒரு ரீட் பண்ணிட்டீங்கனாலே மோர் தென் இனஃப். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டி பிராக்லி வேவ்லென்த். ஓகே, ஸோ டி பிராக்லி வேவ்லென்த். ஸோ அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வேவுக்கான பார்ட்டிகிள் கேரக்டர் பார்த்தாச்சு, பார்ட்டிகிள்கான வேவ் நேச்சர் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே கொண்டு வந்தது தான் டி பிராக்லி. டி பிராக்லி ஹைபோதீசிஸ் இவருடைய கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா எவ்ரி ஆட்டம், எவ்ரி பார்ட்டிகிள் கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான், புரோட்டான்ஸ் எல்லாமே while they are in a motion they exhibit a kind of என்ன சொல்றது wave nature. While they are in a motion they exhibit a kind of wave nature அப்படின்னு இவர் ஒரு ப்ரொபோசல் முன்வைக்கிறாரு. அப்போ அவங்க மூவ்மெண்ட்ல இருக்கிறாங்க, ஒரு பார்ட்டிகிள் மூவ்மெண்ட்ல இருக்குன்னா கண்டிப்பா it has a definite momentum, definite velocity. அப்ப என்ன பண்றாரு, மொமெண்டம் டிஃபைன் பண்றாரு h nu by c. அத நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது. அதுல இருந்து என்ன பண்றாரு, h by lambda ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது. அப்ப இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா hs கேன்சல் ஆயிடும், c வேணும்னா v into lambda இப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த vங்கிறது frequency நியூங்கிறது. அதுக்கப்புறம் lambda equal to இந்த p equal to h by lambda இருக்கு இல்லையா, இதுல இருந்து lambda இந்த சைடு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ lambda equal to h by p. p னா என்ன தெரியும், h by mv. ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி which is equal to, ஓகேவா, nothing but the potential you have applied, electric potential that you have applied. ஓகே, இடத்துல வர்க் ஃபங்க்ஷன் பத்தி எதுவுமே அவர் சொல்ல வரல, ஏன்னா நான் வேவ் இந்த இடத்துல அப்ளை பண்ணல, எலக்ட்ரான்ஸ் பத்தி தான் டீல் பண்றேன், உங்களுடைய மூவ்மெண்ட்டை பத்தி டீல் பண்றேன். அப்போ நான் எலக்ட்ரான்ஸ் உடைய மூவ்மெண்ட் கொடுக்குறேன்னா அந்த பொட்டன்ஷியல் வந்து எலக்ட்ரானுடைய எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த vங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டு v ஸ்கொயர் வேணும்னா 2ev divided by m. அப்போ v வேணும்னா root of 2ev divided by m. இப்போ இந்த v கொண்டு போய் இதல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். lambda equal to h by m into v க்கு பதிலா 2ev divided by m ரூட்ல. அப்ப இதுவும் ரூட்ல உள்ளது கேன்சல் ஆகும், h by root of 2mev அப்படின்னு எனக்கு வருது. ஓகேவா? எஸ். இப்போ இத வச்சு தான் என்ன பண்றாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உள்ள கொண்டு போய் அவரை டீடைலா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் மாஸ், எலக்ட்ரான் எல்லாமே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க, h கான வேல்யூஸ் எல்லாம் 12.27 divided by root of voltage angstrom. அப்ப லாம்டாவை எனக்கு வோல்டேஜ் தெரிஞ்சிருச்சுன்னா நான் எவ்வளவு வேவ் லென்த் எக்ஸிபிட் பண்ணுவோம் அந்த பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடலாம். இதுல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணும்போது எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வேவ் நேச்சரை பிஹேவ் பண்ணுது, ஷோ பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு பதிலாக நான் கைனடிக் எனர்ஜி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிதான் பண்ணேன், half mv square equal to ev. அதுக்கு பதிலாக நான் அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணேன்னா h by root of 2mk அப்படின்னு கூட ஃபார்முலா. லாம்டா வேணும்னா எதை வச்சு வேணா I can define அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அவருடைய ஒரு இதை பேஸ் பண்ணி தான் டேவிஷன் ஜெர்மர்ங்கிறவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அது என்னது அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் வழியா இன்னொரு ப்ரூஃப் பண்ற அடுத்த கட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ வேவ்ஸ் அப்படின்னா அதனுடைய கேரக்டர்ஸ் என்ன, ஒரு வேவ் அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீக்வென்சி இருக்கும், டிஃப்ராக்ஷன் இருக்கும், போலரைசேஷன் இருக்கும், ரெஃப்ளெக்ஷன் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இதே பார்ட்டிகிள் அப்படின்னா மாஸ் இருக்கும், ஓகே, வெலாசிட்டி இருக்கும், மொமெண்டம் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். இப்போ டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெர்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கிறிஸ்டல்ல லைட் பாஸ் பண்ணும்போது எப்படி டிஃப்ராக்ட் ஆகுது, ஒரு மெட்டல்ல பாஸ் பண்ணும்போது ரெஃப்ராக்ட் ஆகுது, இதே மாதிரி தான் பார்ட்டிகிள்ஸ் அதாவது எலக்ட்ரான்ஸை பாஸ் பண்ணும்போது அது எல்லா டைரக்ஷன்லயும் டிஃப்ராக்ட் ஆகுது. அந்த டிஃப்ராக்ஷனை அப்சர்வ் பண்ணி அதை வந்து என்ன பண்றாருன்னா டைரக்டா அவர் எக்ஸிபிட் பண்றாரு. ஓகேவா? இந்த டி பிராக்லி வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கிறாரு. அதுல இருந்து ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கிறாரு. இது நார்மல் எக்ஸ்பெரிமெண்டா உங்க புக்ல இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இஸ் நத்திங் பட் ரொம்ப அந்த உருப்பெருக்கி காமிக்கிறதா, வேற ஒன்றும் இல்லை. இதுலயுமே அந்த எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது தான். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அது மேல அந்த எலக்ட்ரான் பீம் வந்து படும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டினுடைய அந்த சோர்ஸை வந்து
இந்த இடத்துல கண்டென்சர் லென்ஸ் இருக்கும் ஓகேவா. அப்ப இதனுடைய இந்த 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 டைரக்டா இதுல இருந்து எமிட் ஆகி வரக்கூடிய அதாவது எலக்ட்ரான் ரேஸ் இந்த ஆப்ஜெக்ட்ல பாஸ் ஆகி ஓகேவா நார்மலா எலக்ட்ரான் ரேஸ் பீம் வந்து பாஸ் ஆகி வரும். சாரி அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்காது, கண்டென்சர் லென்ஸ் மட்டும் இருக்கும். இந்த எலக்ட்ரான் பீம்ஸை கண்டென்ஸ் பண்ணி டைரக்டா ரெகுலரைஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் மேல பாஸ் பண்ண வைக்கும். இந்த இடத்துல ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டு அந்த ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்படியே ஊடுருவி நேரா கொண்டு போறோம் ஓகேவா. அத கண்டென்சர் லென்ஸ் இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் என்ன பண்ணும்னா நேரா ப்ரொஜெக்ட் பண்ணும். இந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்டிவ் இமேஜ் வந்து சும்மா முன்னாடி ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த இமேஜை ப்ரொஜெக்டிவ் லென்ஸ்னு இங்க ஒன்று இருக்கும், அது டைரக்டா ப்ரொஜெக்ட் பண்ணி நமக்கு ஒரிஜினல் இமேஜா கொடுக்கும். அப்போ முதல்ல எலக்ட்ரான் பீம் கண்டென்சர் பீம் வந்து கண்டென்ஸ் பண்ணி டைரக்டா கொண்டு போகும். அது டைரக்டா ஆப்ஜெக்ட் மேல பட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் என்ன பண்ணும், ப்ரொஜெக்ட் பண்ணி இமேஜா ஃபார்ம் பண்ணும். அந்த இமேஜை ப்ரொஜெக்டிவ் லென்ஸ் வந்து நமக்கு விஷுவலைசேஷனுக்காக கொடுக்கும். ஸோ இது எலக்ட்ரான் பீம்னுடைய எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னுடைய பிரின்சிபல். அதாவது இது என்ன பேஸ்ல வரும் அப்படின்னா பிரின்சிபல் என்னவா இருக்கும் அப்படின்னா resolving power of electron microscope. resolving power வந்து ஓகேவா this inversely proportional to wavelength. wavelength அதிகமா இருந்துச்சுன்னா resolving power கம்மியா இருக்கும். இப்போ wavelength கம்மியா இருந்துச்சுன்னா resolving power அதிகம். அப்போ கம்மியான wavelength வச்சு தான் கொடுப்பாங்க. ஏன்னா wavelength கம்மியா இருந்தா தான் அதிகமான frequency கிடைக்கும், distribution கிடைக்கும். அப்போ ஈஸியா என்டையர் மெட்டலுடைய அந்த அப்சர்ப்ஷனை நம்ம கொடுக்க முடியும் ஓகேவா. wavelength அது கம்மியா இருந்தா frequency அதிகம், wavelength அதிகம்னா frequency கம்மி. இது நம்ம ஆல்ரெடி அந்த விப்ஸியர்லயே கான்செப்ட்லயே பார்த்த ஒரு விஷயம் தான். ஓகே, இதுக்கப்புறம் எக்ஸ்ரேஸ் இருக்கும். எக்ஸ்ரேஸ்ங்கிற கான்செப்ட் எங்க கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை ஹிட் பண்ணி தான் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. எலக்ட்ரான்ஸ் அதாவது வேவ்ஸை ஹிட் பண்ணி எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ என்னன்னா ரிவர்ஸ்ல போறாங்க, எலக்ட்ரான்ஸ் ஹிட் பண்ணி வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஹை பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு மெட்டலை ஹிட் ஆகும்போது வேவ்ஸ் எமிட் ஆகுது. அந்த காலத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த வேவ்ஸ் வந்து என்ன வேவ்ஸ்னு தெரியாதனால எக்ஸ்ரேஸ்னு பெயரிட்டாங்க. அது ரொம்ப மினிமம் வேவ்லென்த் உள்ள ஒரு எக்ஸ்ரேஸ் தான். அது வந்து அந்த எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதோட அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அப் டு திஸ் டுயல் நேச்சர் ஓவர். இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்ல பர்சனல் குரூப் டீல் பண்ணிக்கலாம். எஸ், தேங்க்யூ.